டீ மேக் பண்றப்ப நம்ம பண்ற தப்பெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், டீயை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது. சில பேர் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கணும், அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணா நம்ம அதிகமா கொதிக்க வைக்க அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கம்மியாயிடும், டேன் என்ற சப்ஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எதுக்குன்னா டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ், கேன்சர் வராம தடுக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி கம்மியாயிடும், டேன் என்ற ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ டேனின் இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்னா நம்ம சாப்பிட்ற அயன் எல்லாம் பாடியில அப்சர்வ் பண்ணாம தடுத்துரும். அது மட்டும் இல்ல, நம்ம அந்த டேனின் அதிகமான டீயை குடிக்க நம்ம டீத்ல எல்லாம் எல்லோ ஸ்டெயின் வந்துடும். ஸோ அதனாலதான் நிறைய பேருக்கு பல்லெல்லாம் மஞ்சளாவே இருக்கு. டீயை ரீயூஸ் பண்ணவே கூடாது, எப்பவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் போட்டு குடிக்கணும். செகண்ட் பாயிண்ட், டீல சுகர் ஆட் பண்ணாலும் ஆன்டி ஆக்சிடென்ட் குறைஞ்சிரும். ஏன்னா சுகர்ல சல்ஃபர் மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. சோ அந்த சுகர் போட்டு குடிச்சா டீல கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது. அதுக்கு பதிலா ரீஃபைன் பண்ண சுகர் யூஸ் பண்ணாம அன்ரீஃபைன் பண்ண சுகர்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹனி, ஜாங்கரி, பிரவுன் சுகர் இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். தேர்ட் பாயிண்ட், டீல மில்க்கும் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ மில்க் ஆட் பண்ணாலும் டீயோட பெனிஃபிட் கிடைக்காது. அப்ப டீல என்னதாண்டா ஆட் பண்றது அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. நீங்க டீயோட பெனிஃபிட்னு பார்த்தா பிளாக் டீ, ஹெர்பல் டீ, கிரீன் டீ இந்த மாதிரி டீயோட பெனிஃபிட் மட்டும் தான் சொல்லுவாங்க. மில்க் டீன்னு எதுலயுமே வராது. ஸோ மில்க் ஆட் பண்ணாம பிளாக் டீயை குடிக்கிறது தான் நல்லது. ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஹெல்தியான டீ எப்படி மேக் பண்றதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 டம்ளர் ஆஃப் வாட்டரை நல்லா ஹீட் பண்ணணும். சோ ஹீட் பண்றப்ப நான் சொன்ன 7 மெடிசினல் திங்ஸையும் உள்ள போட்டணும். உள்ள போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த 1 டம்ளர் 1/2 டம்ளரா வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சா அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிடும். நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் டீ தூளை போட்ட உடனே காய்ச்சின பாலை ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கவே கூடாது. பொங்குன உடனே ஆஃப் பண்ணிட்டு பிரவுன் சுகர் கலந்து வடிகட்டி குடிக்கலாம். சோ இதுதான் ஹெல்தியான டீ.